வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நெத்திலி குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி எந்த மெத்தடில் செய்வோமோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த நெத்திலி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நெத்திலி குழம்பு செய்கிறதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு லெமன் பால் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் 2 தக்காளியை 2ஆக வெட்டியில் சேர்த்து இதை நம்ம கையை வச்சு நல்லா இந்த தக்காளியை கரைச்சிக்கிறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் செஞ்சு காட்டியிருக்கேன். அண்ட் இது வேற ஒரு மெத்தட். அண்ட் ரெண்டுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி இந்த புளியில் போட்டு நல்லா கரைச்சதன் பிறகு இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதை நான் மஞ்சள் தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நான் கையை வச்சு மறுபடியும் நல்லா இதை கரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் கரைச்சிட்டேன். கரைச்சதன் பிறகு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் போடும்போது எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா இந்த வடகம் சீக்கிரம் தீஞ்சிடும். அதனால் கரெக்டான பதத்தில் இந்த எண்ணெயை வச்சுக்கோங்க. இந்த வடகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே இதை நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதை நான் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்க தேவையில்லை. இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அதன் பிறகு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்ததன் பிறகு இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அதன் பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்து நான் லிட்டோ போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நம்ம சேர்த்து இந்த எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்திலியை சேர்த்துக்கிறேன். இந்த நெத்திலி குழம்புல ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெத்திலியை சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே இந்த நெத்திலி நல்லா வெந்துடும். இப்போ இந்த நெத்திலியை நம்ம கரண்டி வச்சு கிளறாமல் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெத்திலி இந்த குழம்புல நல்லா கோட் ஆகிடும். கிளறி விடாதீங்க. ஏன்னா கிளறி விடும்போது இந்த நெத்திலி உடஞ்சிரும். இந்த நெத்திலி ரொம்ப நேரம் இந்த குழம்புல வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இந்த கொதிக்கிற குழம்புல இருந்தாலே இந்த நெத்திலி நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த நெத்திலி நல்லா இந்த குழம்புல கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி இதை நான் அடுப்பில் இருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக நான் ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த நெத்திலி குழம்புல நம்ம இன்றைக்கி மாங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். அதனால் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் மாங்காய்க்கு மாறா இல்லை நெல்லிக்காய் போட்டு கூட செய்யலாம். இந்த அதுவும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மாங்காய் அல்லது நெல்லிக்காய் எது இந்த குழம்புல போடுறதா இருந்தாலும் இதில் நீங்கள் கொஞ்சம் புளிப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா மாங்காயில் இருக்க புளிப்போ அல்லது நெல்லிக்காயில் இருக்க புளிப்போ அதிகமாகிட்டு உங்களோட குழம்பு ரொம்ப புளிப்பாகிடும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். And then bye from Yeshwanth.